ஒரு தொகுதின்னு சொன்னா அது வெறும் ஓட்டு கணக்கு இல்ல. அங்க வாழ்ற மக்களோட கனவுகள், அவங்களோட தேவைகள், இது ரெண்டுக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? வாங்க, இன்னைக்கு நாம ரிஷிவந்தியம் தொகுதிக்குள்ள ஒரு ஆழமான பார்வை பார்க்கலாம். டேட்டாவை வச்சு அங்க இருக்கிற மக்களோட உண்மையான குரல் என்ன சொல்லுதுன்னு கேட்கலாம். தமிழ்நாடு மேப்ல பாத்தீங்கன்னா பச்சை பசேல்னு வயல்வெளிகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு இடம் தான் இந்த ரிஷிவந்தியம். இது வெறும் ஊர் இல்லங்க, விவசாயத்தையே வாழ்க்கையா நினைச்சு வாழற மக்களோட இதயம்னு சொல்லலாம். அங்க இருக்கிற ஒவ்வொரு துண்டு நிலத்துக்கும் ஒரு கதை இருக்கு. அந்த கதை தான் அவங்களோட அரசியலையே முடிவு பண்ணுது. ஆமா, இது விவசாயிகளோட பூமி தான். ஆனா ஒரு விஷயம், இப்போ அங்க ஒரு புது தலைமுறை உருவாயிட்டு வருது. அவங்க கையில டிகிரி எல்லாம் இருக்கு, ஆனா கண்ணுல ஒரு நல்ல வேலைக்கான ஏக்கம் தெரியுது. இந்த மக்களோட நம்பிக்கையை யார் ஜெயிக்கிறாங்களோ அதுதான் உண்மையான அரசியல் வெற்றி. சரி, நம்ம இந்த பகுப்பாய்வை எப்படி கொண்டு போக போறோம்னா, முதல்ல ரிஷிவந்தியத்தோட மண் வாசனை, அப்புறம் அந்த தொகுதியோட முக்கிய அறிகுறிகள், அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு பார்த்து அதுக்கு ஒரு தீர்வு, ஒரு ஆட்சி நிர்வாக வரைபடம், கடைசியா மக்கள் தீர்ப்பை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, பகுதி. எந்த ஒரு நம்பர்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மண்ணோட குணம் என்ன, மக்களோட மனசுல என்ன இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் பேஸ். ரிஷிவந்தியத்தோட சமூக அமைப்பை கொஞ்சம் பாருங்க. ஆதி திராவிட சமூகம் கிட்டத்தட்ட 42%, வன்னியர் சமூகம் ஒரு 40%. அதாவது ரெண்டு பெரிய சமூகங்களும் ஏறக்குறைய சரிசம பலத்துல இருக்காங்க. இவங்களோட முதலியார் மற்றும் மத்த சமூகங்களும் கணிசமா இருக்காங்க. இந்த சோஷியல் ஈக்குவேஷன் தான் அங்க நடக்கிற அரசியல்ல ஒவ்வொரு அடியும் தீர்மானிக்கிற முக்கியமான ஒரு ஃபேக்டர். சரி, ஓகே, இந்த சமூக அமைப்பு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இது கதையோட ஒரு பாதி தான் இல்லையா? அவங்களோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்களோட தேவைகள் என்ன, எதுக்காக ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க, டேட்டா இதை பத்தி என்ன சொல்லுது, வாங்க பார்க்கலாம். இந்த கேள்விதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, ஒரு கான்ஸ்டிடியூவன்சி ஹெல்த் செக்அப் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு டாக்டர் எப்படி ஒரு பேஷண்டோட வைட்டல்ஸை செக் பண்ணுவாரோ அதே மாதிரி நாம இந்த தொகுதியோட அரசியல் வளர்ச்சி நிலையை காட்டுற முக்கியமான சில மெட்ரிக்ஸை பார்க்க போறோம். ஏன்னா டேட்டா எப்பவுமே பொய் சொல்லாது. இந்த நம்பர்ஸை கொஞ்சம் பாருங்க. 2016ல திமுகவோட ஓட்டு சதவீதம் 47, 2021ல அது 53 உயர்ந்திருக்கு. அதே சமயம் அதிமுகவோட வாக்கு வங்கி 36ல இருந்து 33 குறைஞ்சிருக்கு. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா வெற்றி வித்தியாசம். 20,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சது அடுத்த தேர்தல்ல 41,000 வாக்கு வித்தியாசமா மாறியிருக்கு. இது சும்மா இல்ல, தொகுதியோட அரசியல் காத்து எந்த பக்கம் அடிக்குதுன்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது. இங்கேதான் மக்களோட அன்றாட பிரச்சனைகள் டேட்டாவா நம்ம கண்ணு முன்னாடி நிக்குது. கிராமங்களுக்கு முழுசா பைப்ல தண்ணி வரல, ஊருக்குள்ள போற சாலைகள் இன்னும் சரியா போடப்படல. எல்லாத்தையும் விட முக்கியமானது வேலை வாய்ப்பு. படிச்ச பசங்க வேலைக்காக பெங்களூருக்கும் சென்னைக்கும் போற நிலைமை. இது வெறும் டேட்டா இல்லைங்க, இது ஒவ்வொரு குடும்பத்தோட வலி. நாம இந்த மாதிரி தரவுகளை வச்சு பேசும்போது ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கணும். ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்தோட அடித்தளமே உண்மைகளை அடிப்படையா வச்சு பேசுறது தான். ஒவ்வொரு குடிமகனுக்கும் சரியான தகவல்களை கொடுத்து அவங்க சொந்தமா ஒரு முடிவெடுக்க நாம உதவணும். அது நம்மளோட அரசியலமைப்பு கடமை. கண்ணியத்தோடையும் உண்மையோடையும் பேசுறது ரொம்ப முக்கியம். சரி, அடுத்த கட்டத்துக்கு போலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த அறிகுறிகளுக்கு பின்னாடி இருக்கிற அசல் காரணம் என்ன, தொகுதியோட ஆரோக்கியத்தை பாதிக்கிற மூல காரணம் என்னன்னு ஆழமா பார்க்க போறோம். இது ஒரு டயக்னாஸ்டிக் ஸ்டேஜ். இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரோட செயல்பாடுகளை பார்த்தா ரெண்டு பக்கமும் இருக்கு. ஒரு பக்கம் கோவால மாட்டின தொழிலாளிகளை தன் சொந்த செலவுல மீட்டுட்டு வந்திருக்கார். இது ஒரு நெருக்கடி நேரத்துல அவரோட செயல்பாட்டை காட்டுது. ஆனா இன்னொரு பக்கம் ரோடு போடுறது, பில்டிங் கட்டுறது மாதிரியான அடிப்படை உள்கட்டமைப்பு திட்டங்கள்ல தாமதம், தரம் சரியில்லைன்னு புகார்கள் வருது. சோ இது ஒரு கலவையான ரிப்போர்ட். உதாரணத்துக்கு பக்கண்டே ஜங்ஷன்ல ஒரு பஸ் ஸ்டாப் இடிஞ்சு விழுந்த சம்பவம். இது வெறும் ஒரு கான்ட்ராக்ட் வேலையில நடந்த தப்பு இல்ல. மக்களோட பார்வையில இது வாக்குறுதிகள் எப்படி காத்துல பறக்க விடப்படுதுங்கிறதுக்கு ஒரு சின்னமா மாறிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் தான் மக்கள் நம்பிக்கையில பெரிய விரிசலை உண்டாக்குது. அப்போ வாக்காளர்களோட மனசுல இருக்கிற முக்கிய குறைகள் என்னென்ன? வீடு கட்டுற திட்டம் தாமதமாகுது, ஆரம்ப சுகாதார நிலையத்துல டாக்டர்ஸ் பற்றாக்குறை, படிச்ச இளைஞர்களுக்கு வேலை இல்லாம வெளியூருக்கு போற நிலைமை. ஆனா இதுல ஒரு முக்கியமான மாற்றத்தை நாம கவனிக்கணும். மக்கள் இப்போ இலவசங்களை தாண்டி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு நிலையான வேலைவாய்ப்பு வேணும், எங்க ஊருக்கு நல்ல ரோடு வேணும்னு கேட்குறாங்க. இதை நாம வெல்ஃபேர் ஃபிட்டிங்னு சொல்லலாம். தற்காலிக உதவிகளை விட நிரந்தரமான வளர்ச்சி தான் அவங்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. சரி, பிரச்சனைகளை எல்லாம் அலசிட்டோம். இப்போ தீர்வு என்ன? இதுக்கு நாம ஒரு வியூகத்தை முன்வைக்கிறோம். இது அந்த தொகுதிக்கான ஒரு முழுமையான பிளான். இதோட பேரு சதுர்முக கோட்பாடு. இந்த சதுர்முக கோட்பாடுல 4 தூண்கண்ணு இருக்கு. 1 சிவன், அதாவது ஆக்ரோஷம்.
எதிர்க்கட்சியோட கடந்த கால தவறுகளை சுட்டிக்காட்டுறது. 2வது விஷ்ணு, ஸ்திரத்தன்மை, நலத்திட்டங்கள் தொடர்ந்து கிடைக்குது, ஆட்சி நிலையா இருக்குன்னு சொல்றது. 3வது பிரம்மா, புதுமை, டெக்னாலஜி, ட்ரைனிங், விவசாயத்துல புதுமைன்னு புதிய திட்டங்களை வாக்குறுதியா கொடுக்கறது. 4வது துர்கை, பாதுகாப்பு, எஸ்சி எஸ்டி மக்கள், பெண்கள், கிராமப்புற வேலைவாய்ப்புன்னு எல்லாத்தையும் பாதுகாப்போன்னு ஒரு உறுதியை கொடுக்கறது. ஸ்ட்ராட்டஜி பத்தி பேசிட்டோம். இப்போ அது எப்படி செயலாக்குறது? ஒரு உறுதியான, அளவிடக்கூடிய ஆக்ஷன் பிளானுக்கு போகலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. இங்க பாருங்க, இது வெறும் வார்த்தைகள்ல சொல்ற வாக்குறுதி இல்ல. இது ஒரு ஒப்பந்தம் மாதிரி. குடிநீர் திட்டத்துக்கு 20 கோடி, 18 மாசத்துல முடிப்போம், 50,000 பேருக்கு தண்ணி கிடைக்கும். ரோடு போடுறதுக்கு 15 கோடி, 12 மாசத்துல முடிப்போம், 30,000 விவசாயிகளுக்கு பயண நேரம் குறையும். ஒரு விவசாய மற்றும் திறன் பூங்காவுக்கு 25 கோடி, 24 மாசத்துல கிட்டத்தட்ட 500 பேருக்கு உள்ளூர்லயே வேலை கிடைக்கும். இதுதான் மக்களோட ஓட்டுக்கு உண்மையான ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி பேச முடியாது. ஒவ்வொரு சமூகத்தோட தேவை என்னன்னு புரிஞ்சுக்கணும். வன்னிய விவசாயிங்கிட்ட பேசும்போது கடன், மானியம், சமூக பெருமை பத்தி பேசணும். தலித் குடும்பத்துக்கிட்ட பேசும்போது வீடு, பென்ஷன், சமூக நீதி பத்தி பேசணும். இளைஞர்கள்கிட்டயா ஸ்கில் சென்டர், வேலைவாய்ப்பு, பெண்கள்கிட்ட சுகாதாரம், பாதுகாப்பு, இப்படி ஒவ்வொருத்தரோட தேவைக்கும் தகுந்த மாதிரி பேசுறது தான் சரியான அணுகுமுறை. இப்படி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா அணுகும்போதும் ஒரு முக்கியமான விஷயத்த நாம மனசுல வைக்கணும். மக்களோட தனிப்பட்ட தகவல்களை நாம கையாளும்போது அவங்களோட சம்மதமும் பிரைவசியும் ரொம்ப முக்கியம். தேவைக்கு அதிகமா தகவல்களை பயன்படுத்தாம அவங்களோட கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டியது ஒரு அடிப்படை பொறுப்பு. இது வெறும் சட்ட விஷயம் இல்ல, இது ஒரு தார்மீக கடமை. சரி, நம்மளோட பகுப்பாயோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நம்ம பார்த்த இந்த எல்லா டேட்டாவையும் வச்சு வெற்றிக்கான இறுதி ஆலோசனை என்னன்னு இப்ப பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா ஜெயிக்கிறதுக்கான வழி ரொம்ப தெளிவா இருக்கு. 1, இப்ப இருக்கிற எம்எல்ஏவோட நல்ல பேரை முழுசா பயன்படுத்திக்கணும். 2, வன்னியர் வாக்குகள், இளைஞர்களோட வாக்குகள் மாதிரி மாறக்கூடிய வாக்குகளை குறிவைக்கணும். 3, சின்ன சின்ன ஓபிசி, மைனாரிட்டி சமூகங்களோட பேசி கூட்டணியை பெருசு பண்ணணும். 4, பிரச்சனைகள் பத்தி பேசுறதை விட நாம செஞ்ச நல்ல விஷயங்களை முன்னிறுத்தி பாசிட்டிவான ஒரு சூழலை உருவாக்கணும். ஆக கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். ஒரு தலைவர் மக்களோட குறைகளை காது கொடுத்து கேட்டு அத வெறும் தேர்தல் வாக்குறுதியா மட்டும் பார்க்காம ஒரு தெளிவான டேட்டா அடிப்படையிலான ஒரு ஆட்சி நிர்வாக திட்டமா மாத்த முடியுமா? அப்படி மாத்தி மக்கள் கொடுக்கற அந்த அதிகாரத்தை அவங்க கண்ணால பார்க்கக்கூடிய, அளவிடக்கூடிய ஒரு முன்னேற்றமா திருப்பி கொடுக்க முடியுமா? இதுதான் உண்மையான சவால். நீங்க மக்கள் மைய தலைவரா உருவாகி உங்க தொகுதியை உயர்த்த நினைச்சா blueprintstrategies.ai எங்களை தொடர்பு கொள்ளுங்க. mgr@blueprintstrategies.ai மெயில் பண்ணுங்க அல்லது 08042041602 நம்பருக்கு கால் பண்ணுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.